ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஹிந்தி வகுப்பு 7ஆம் நாள் ஷார்ட் எடுக்க போகிறேன். இந்த ஷார்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 நாள் கிளாஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹிந்தியில் ஒரு எழுத்தின் கீழ் இந்த குறி வந்ததுன்னா எப்படி உச்சரிக்க வேண்டும், உச்சரிக்கும் முறை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த காக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குறி வந்திருக்கு. காக்கு கீழே உள்ள குறியை இந்த குறிக்கு ரீங்கிற சவுண்டு கொடுக்கணும். ரீ எப்படி மேலே உள்ள குறிக்கு இரு சவுண்டு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த குறிக்கு ரீ. இந்த ஃபஸ்ட்டு எழுத்து காவை இக்கா மாற்றிடணும். இக்கு ரீ பா, கிருபா அருள். அடுத்து இது தாவா, ஃபஸ்ட்டு தாக்கு கீழே இந்த குறி வந்திருக்கு. இத்து ரீ தி ய, கிருதிய மூன்றாவது. இது பாருங்க, தேர்டு தால கீழே இந்த குறி வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த தேர்டு தாவை எப்படி யூஸ் பண்ணணும், இதுன்னு சொல்லணும். இது ரீ இஷ்ய, திருஷ்ய காட்சி. அடுத்து பாருங்க, பாக்கு கீழே இந்த குறி, பாவை இப்புன்னு சொல்லணும். இது ரீ. பிருத்வி பூமி. எடுத்து மாக்கு கீழே இந்த இது குறி. இப்போ மாவை இம்புன்னு வாசிக்கணும். இது ரீ. மிருக் மான். அடுத்து பாருங்க, வாக்கு கீழே இந்த குறி, வாவை இவ்வுன்னு வாசிக்கணும். யூ ரீ இக்ஷ, விரக்ஷ்னா மரம். இது ஹாக்கு கீழே இந்த குறி, ஹாவை இக்குன்னு சொல்லணும். இது ரீ. ஹிருதை இருதயம். இதுக்கு மாக்கு கீழே இந்த இந்த ரீ சவுண்டு, மாவை இம்முன்னு வாசிக்கணும். மிருத்யு. இது ஆவித்து தெரியுதா உங்களுக்கு? மிருத்யுன்னா இறப்பு. திரும்ப நீங்களே ஒரு தடவை வாட்ச் பாருங்க. கிருபா அருள். திருத்திய மூன்றாவது. திருஷ்ய காட்சி. பிருத்வி பூமி. மிருக் மான். விரக்ஷ் மரம். ஹிருதை இருதயம். மிருத்யு இறப்பு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள்.